பிஜேபி கட்சியில இருந்து நீக்கினதுனாலயோ என்னவோ தெரியல, திருச்சி சூர்யா அவர்கள் அடுத்தடுத்து கொடுக்கிற இன்டர்வியூல எல்லாத்துலயுமே ஒரு பிரமுகரை வச்சு செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லியே ஆகணும். யார் அந்த பிரமுகர் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். திருச்சி சூர்யா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அரசியல் பிரமுகர் தான். பிஜேபி கட்சியில இருந்து இப்போ நீக்கப்பட்டுட்டாரு. ஆனா நிறைய அரசியல்வாதிகளை பத்தி நிறைய விஷயங்கள்ல அவர் பிச்சு உதறிக்கிட்டும் இருக்காரு. இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசின ஒரு பர்சன் யாருன்னா எல்முருகன் அவர்கள் தான். அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் பிரபலமான நடிகை அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அது யார் என்ன அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டும் வச்சு முடிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லியில எல் முருகன் வீட்டுல ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் நடக்கும்போது மோடி அவர்களும் வந்திருந்தாங்க. அப்ப கூட அந்த பிரபலமான நடிகை வந்திருந்தாங்க. எங்க பார்த்தாலும் அந்த நடிகையை தான் நின்றுட்டு இருந்தாங்க. சோ இது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம பிஜேபி கட்சியில அவங்க ஒரு பார்ட்னர் கூட கிடையாது. அப்படி இருக்க நிலைமையில எதுக்கு அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாம் பேசியிருந்தாரு. சோ யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு மத்தியில சில கேள்விகள் எழும்ப அந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு கலா மாஸ்டருக்கு பக்கத்துல நின்னது மீனா அவர்கள் தான். சோ மீனா அவர்களை பத்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ரீசன்ட் பீரியட்ல தான் நுரையீரல் தொற்றுனால பாதிக்கப்பட்டு தன்னோட கணவரை இழந்து நின்றுட்டு இருக்காங்க. தன்னோட பெண் குழந்தையோட தன்னோட வாழ்க்கையை ரொம்பவே அழகா கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இப்பதான் ரீசன்ட் பீரியட்ல நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுமா நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுமா அவங்க வாழ்க்கை ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில திடீர்னு பார்த்தா ஒரு கணவரை இழந்து நிக்கிற ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடையாத ஒரு விஷயமா தான் இது நடந்துட்டு இருக்கு. அதாவது எல்முருகன் அவர்களுக்கும் மீனா அவர்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிற விஷயம் எங்க பார்த்தாலும் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் கடுமையான வார்த்தைகளை தெளிச்சிட்டு வந்திருந்தாலும் ஒரு பக்கம் இது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மீனா அவர்கள் பதில் சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி மீனா அவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்னும் போட்டிருக்காங்க. மனசுல நிறைய வலி இருந்தாலும் அதை வெளிக்காட்டுக்காம ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு நல்லா இருக்க மாதிரி காட்டுறது எப்போதுமே மனசுல ஒரு நிலையான போராட்டமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெறுக்கிறவங்க எப்பவும் வெறுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, முட்டாளா இருக்கவங்க எப்போதும் முட்டாளா தான் இருப்பாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஹேஷ்டாக் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. வாழ விடு, வாழுங்க, வாழ்க்கை கத்துக்கோங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புனிதமானது, பாசிட்டிவும் சரி லவ்வையும் சரி பரப்புங்கிற மாதிரி நிறைய ஹேஷ்டாக்கை மென்ஷன் பண்ணியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இதை பத்தியெல்லாம் கேர் பண்ணாதீங்க, நிறைய பேர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, அதுவும் நீங்க தனியா இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் வர்றது ரொம்பவே சகஜமானது, நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க, உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் மீனா அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க சொன்ன இந்த ஒரு போஸ்டே எல்லாத்துக்கும் பதிலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்முருகன் அவர்களுக்கும் மீனா அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா அந்த போஸ்டே சொல்லிடுச்சு. சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.